என்னண்ணே பறிவுறுத்த மாதிரி நிக்கிற? சில்லற காசு ஆத்திருக்க, பீடி வாங்க. இல்லையே தம்பி, நானே சும்மா நிக்கிறேன். ஒரு ரூபா கூட இல்ல. பொய் பேசாதயா. இப்படி பொய் பேசிட்டு மாமியார் உன்னை எட்டிக்கிட்டு மிதிக்குது. இந்த பொண்ணாத்தா ஒரு 100 ரூபா இருந்தா கூட மாமையை நாளை தந்துடுறேன். செருப்பு பிஞ்சிரும். மாமன் சொன்னேன்னா சாணியா முடிஞ்சவன் போடாங்கிட்டு. சரி பாத்து போ பொண்ணாத்தா. ஏரியாக்குள்ள ஒரே காவாடி போயெல்லாம் திருவாங்க, பாத்து போ. இந்த அத்தா என்ன உன் பொண்ணு என்ன அப்படி மாமன் கூட பார்க்காம அப்படி கண்ட மணிக்கு திட்டிட்டு போகுது? வேற மாதிரி ஆகி பேரும் பாத்துக்க. இப்படிதான் அவன் வீட்டுக்கு வர மருமையை அசிங்கப்படுத்துவீங்களா? சொல்லி பொண்ணுட்டாமா. சேரா மருமையனை நான் கண்டத்து வைக்கிறேன். உனக்கு உன் பொண்ணைய பரவாயில்ல போலது. வாடா மருமையனே, வீட்டுக்கு டீ குடிச்சிட்டு போலாம். ஒண்ணும் வேணாம், நீ கிளம்புங்க. என்ன இப்படி இருக்கு? மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும், பாத்துக்குவோம். தம்பி வாங்க வாங்க, இப்பதான் ஊரு நினைப்புலா வந்திருக்கா? ஆமாண்ணே, ஊருக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. சரி, அதோட இப்பதான் கொஞ்சம் லீவு கிடைச்சது. சரி, அதோட பாத்துட்டு போலான்னு வந்தேனே. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். பாத்து போங்க. என்னண்ணே, நல்லா இருக்கியானே? என்ன பேச கூட மாட்ற? கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாங்க, என்னாச்சு? ஏன் அப்புறம் என்னமோ பாடிட்டா சொன்னாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தியா? ஆமா தம்பி, இந்த பொண்ணு அத்தா பாவாட தாவணியில சுத்தும் போது மாமேன்னு வந்துச்சு. என்னைக்கு பேண்ட் சட்டை போட்டுச்சோ அன்னையில இருந்து மான கட்டவன் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கு. என்னத்த இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முடிச்சிடும் தம்பி, இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிடும். சரிண்ணே, டக்குன்னு காலகாலத்துல பண்ணுங்கண்ணே. லைஃப் இருக்கு, வயசு போய்கிட்டே இருக்குல்ல. சரி, வரேண்ணே. சரி. பாத்தியானே, பணம் காசு வந்துட்டோன்னா நம்மளே நக்கலா பேசுறியா? சரியான ஈத்தர பையனேவன். ஊருக்கு போறக்கு அன்னைக்கு காசு இல்லாம அன்னைக்கு நான் வட்டிக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தேன். போயிட்டு நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஒண்ணுக்கும் உதவாத பிச்சைக்கார பையனே ஒன்ட்ட வந்து முதல்ல பேசுறான். பாப்போம் எத்தனை நாளைக்குன்னு. பேராண்டி வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாத்தா. எப்படி பேராண்டி, வேலையெல்லாம் எப்படி நல்லா பிடிச்சிருக்கா? வேலை என்ன, அது போதும் போலதான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல தாத்தா. நம்ம நேரம் சும்மா ஏதோ அங்கே போயிட்டா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சுத்திக்கிட்டுலாம் நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படி இல்லை தாத்தா. அதெல்லாம் சரியான கஷ்டமான வேலை தாத்தா. நம்ம ஊர்லயே இருந்துடலான்னு தோணும் ஒரு கட்டத்துலலாம். சரி, என்னத்த வீட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அதோட இங்கேயே ஏதாச்சும் ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு இருந்துடலான்னு இருக்கேன். பாப்போம் தாத்தா. சரி பேராட்டி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கு தம்பி. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. என்ன தம்பி, எல்லாம் முருகேசன் மையன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காப்புல போலக்கு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புலப்பா. போட்டு பாடா படுத்திருக்காங்க போலக்குப்பா. இனிமே அங்கே போயே மாட்டான் போலக்கு. இங்கே ஏதோ கடையை போட்டு இருக்க போறாப்புலாம்ல. பாவம். ஆமாயா தாத்தா, பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. போட்டு புண்ணு எடுத்திருக்காங்க வேலை. பாவம் இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். சரி, இந்த முடிச்சவைக்கு பயதான் தாத்தா. அவனை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்தவனை வாழ வச்சு பழகுங்கடா. இப்படி வயிறு இருந்து சாவாதியடா. நீ சூழில கைதி ஐயா.